திருநெல்வேலிக்கு முதல்வர் சென்றிருக்கிறார். திருநெல்வேலி அல்வா கடையில் இருட்டுக்கடை அல்வாவில் அல்வா வாங்கி சாப்பிட்ருக்கிறாரு. திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ்ஸு, எல்லாரும் அல்வா கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கே அல்வா கொடுத்துட்டாங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள், மோடி அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் காரசாரமாக போய்கிட்டு இருக்குது. பல கேள்விகள் பதில் சொல்ல முடியாமல் ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜராயிருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் வந்து சிக்கி தவிச்சிருக்கிறார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரன், வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு. திருநெல்வேலிக்கு முதல்வர் சென்றிருக்கிறார். திருநெல்வேலி அல்வா கடையில் இருட்டுக்கடை அல்வாவில் அல்வா வாங்கி சாப்பிட்ருக்கிறாரு. அப்புறம் ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் விட்டுருக்கிறாரு. திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ்ஸு, எல்லாரும் அல்வா கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கே அல்வா கொடுத்துட்டாங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள், மோடி அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் காரசாரமாக போய்கிட்டு இருக்குது. பல கேள்விகள் பதில் சொல்ல முடியாமல் ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜராயிருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் வந்து சிக்கி தவிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் இந்த அல்வா விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டு நம்மளுக்கு தரவே இல்லை. இந்த விதத்தில் எந்த ஆரம்பத்துலேருந்து நம்மளுக்கான வெள்ள விஷயத்துலேருந்து ஆரம்பித்து இது இன்னைக்கு நம்மளுக்கு கல்வித்தொகையிலேருந்து எதையுமே தரலை. ஃபண்டு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு எதையுமே நம்மளுக்கு சரியாக தரலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. அதில் என்னென்னா, நீங்கள் நைனா நாகேந்திரனையும் ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு ஒரு இப்படி பிடிச்சி விட்டார் சிஎம். ஆமாம், அவரை வச்சுக்கிட்டே பேசிட்டாரு. இன்னும் அவர் சங்கடம் தான். பட் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுவீங்க? சிஎம் கேட்ட விஷயங்கள் எல்லாமே நியாயமானது. அதில் நீங்கள் வந்து ஒன்றும் பேச முடியாது. ரொம்ப அழகாக பேசிட்டு தெளிவாக என்ன சொல்கிறாரு, திருநெல்வேலிக்குன்னா அல்வா தான் ஃபேமஸ். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு அல்வா கொடுத்துட்ருக்கிறாரு மோடிங்கிற மாதிரி. அதையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சரியான ஒரு பஞ்சு வச்சு விட்டு நல்லா அருமையாக பேசி முடிச்சிருக்கிறாரு. ஏன்னா பட்ஜெட்டில் ஆரம்பித்து எல்லாமே நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு விரோதமான விஷயங்கள் சுத்தமாக கண்டுக்கிறாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை சுத்தமாக ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு சிஎம். அடுத்தது இப்போ நீங்கள் கவர்னர் விஷயத்த உச்சநீதிமன்றம் ஒரு இன்னைக்கு 3வது நாள் இது. நீங்கள் ஆரம்பித்து அடித்து பிரித்து மேயிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிரித்து மேயிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்ன அருமையான வழக்கு. அது என்ன வழக்குன்னா, நம்ம ஏற்கனவே இது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வழக்கு இது. இந்த வழக்கு என்னன்னா, இது தள்ளி, அதாவது நம்ம கொடுத்த இந்த பில்லு மசோதாக்கள் ஒரு 10 மசோதாக்களை 12 மசோதாக்கள் 12வது மசோதாக்களை கவர்னர் வந்து திருப்பி அனுப்பாமல் கையெழுத்து போடாமல் அப்படியே வச்சுருந்தார். உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2024 ஆரம்பத்தில் ஒரு கேஸ் போட்டோம். நம்ம என்ன கேஸ் போட்டோம்னா, கவர்னர் வந்து மசோதாக்கள் 12 மசோதாக்களையும் வந்து எதுவுமே ரிப்ளையும் இல்லை, கையெழுத்து போடாமல் இருக்காரு. அவர் கையெழுத்து போடாமல் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து உத்தரவிடணும்னு சொல்லி நம்ம கேஸ் போட்டோம். நம்ம கேஸ் போட்ட அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிட்டாரு, 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பிட்டாரு. 2 மசோதாக்களை இவர் குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு அப்படின்னு அனுப்பிட்டார். அந்த மாதிரி பண்ணிட்டாரு. உடனே அப்போ உச்சநீதிமன்றமே என்ன சொல்லிச்சு, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு விட்டாரு, இப்போ எதுக்கு திருப்பி அனுப்பினாரு அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டாங்க. பொதுவாக என்னன்னா, நீங்கள் 2வது முறையும் மசோதாக்களை தமிழக அரசு நீங்கள் வந்து ஏற்றம், அதாவது சட்டமன்றத்தில் வச்சு திருப்பி அனுப்புனா 2வது முறை வந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு ஆகணுங்கிறது தான் விதி. அதனால தான் என்ன பண்ணுச்சு உச்சநீதிமன்றம், சரி 2வது முறையாக அனுப்புவாங்க, அது என்ன பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதை அப்படியே விட்டுருச்சு அந்த கேஸில். ஆனால் திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 10 மசோதாக்களையும் நிறைவேற்றி அனுப்புகிறோம். அதுக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இதுக்கும் பதில் சொல்லலை, எதுவும் பண்ணலை. இதனால தான் நம்ம பழைய வழக்கை திருப்பி கொண்டாடுறோம். நம்ம ஏற்கனவே நாங்கள் போன வருஷம் நாங்கள் கேஸ் போட்டோம். கேஸ் போட்டோன்னா இந்த 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. நாங்கள் திருப்பியும் அனுப்பிட்டோம். ஆனால் அந்த இன்னும் 1 வருஷமாக எந்த பதிலும் இல்லை. அதனால் அவர் எங்களுக்கு இந்த மசோதாக்களை கையெழுத்துறதுக்கு உத்தரவிடணும், கவர்னருக்கு உத்தரவிடணும்னு சொல்லி தான் நம்ம இந்த கேஸ் வழக்குக்கு போனோம். நம்ம இந்த வழக்கில் தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து பம்பாட் பண்ணுது கவர்னர்கிட்ட. என்ன, எந்த தைரியத்தில் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? ஒரு கவர்னர்
ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புறீங்கன்னா எதுக்காக அனுப்புறீங்க, திருப்பி அனுப்புறீங்கிற ஒரு நோட்டு கூட அனுப்பாம சாதாரணமா அனுப்புறீங்கன்னா என்ன அர்த்தம்? ம். அப்ப நீங்க என்ன நம்ம நம்ம தரப்பு வக்கீல்கள் என்ன சொல்றாங்க, நீங்க அபிஷேக் சிங்வியும் முகில் ரோஹித்தையும் அவங்க 2 பேரும் தான் முக்கியமானவங்க. நம்ம பி. வில்சனும் அவர் 3 பேர் சேர்ந்து தான் நம்மளுக்கான தமிழக அரசு தரப்பு வக்கீல்கள் 3 பேரும். அவங்க கேட்குற கேள்வியே அதான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இன்னைக்கு 3 பேருமே தெளிவா ஒவ்வொரு விஷயமும் கவர்னர் செய்தது சட்டவிரோதமானது அப்படின்னு முகில் ரோஹித் அழகா பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, பழைய நடைமுறைகளையும் பழைய கவர்னர்களுக்கான உச்சநீதிமன்றத்துடைய விதிமுறை ஏற்கனவே நீங்க பஞ்சாப்ல ஒரு கேஸ்ல இதே மாதிரி பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல என்ன பண்ணிட்டாரு, பஞ்சாப் கவர்னரா இருந்த நம்ம பழைய பவானி என்னது பன்வாரிலால் புரோஹித் ரோஹித் அவர் என்ன பண்ணாரு, ஒரு விஷயம் பண்ணாரு. என்னுடைய அனுமதி இல்லாமையே பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தினாங்க. ஸோ அந்த கூட்டத்தை ரத்து செய்யணும்னு சொன்னார். அதுக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க பஞ்சாப் கேஸ் அரசு வந்து கேஸ் போட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, அப்போ பட்ஜெட்டே வந்து தாக்கல் பண்ணதே சட்டவிரோதம்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பஞ்சாப் அரசு எப்படி செயல்படுறது? சம்பளத்திலேருந்து திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. அப்படி சட்டவிரோதம்னு அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, உங்களுக்கு அதற்கான அதிகாரமும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. என்ன ஸோ இதெல்லாம் கூட நம்ம வக்கீல்கள், நம்ம தரப்பு வக்கீல்கள் என்ன சொல்றாங்க, ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டி தான் நீங்க பேசியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நீங்க நிறுத்தி வைக்கிறீங்க. நிறுத்தி வைக்கிறப்போ எதற்காக நிறுத்தி வைக்கிறீங்கன்னு கூட சொல்லலைன்னா தமிழக அரசுக்கு என்ன தெரியும், எதுக்காக நிறுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறத. 2வது 3 வருஷமா நிறுத்தி வச்சுட்டு அது திருப்பி அனுப்புறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதை உச்சநீதிமன்றமும் கேட்குது. ஏன் அப்படி பண்ணீங்க? இந்த சூழ்நிலையில இப்ப நாங்க வந்து ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு உடனே திருப்பி அனுப்புறீங்க தமிழக அரசுக்கு. தமிழக அரசு திரும்பவும் அதை மசோதாக்களை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்பி இன்னும் 1 வருஷம் அப்படியே நிக்குது. இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அழகா கேட்டு, காரணம் எங்களுக்கு ஆதாரங்கள் வேணும், நிறுத்தி வைத்ததற்கான ஆதாரம், திருப்பி அனுப்புறதுக்கான ஆதாரத்தை எங்களுக்கு நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கவர்னர் தரப்புக்கு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவா இருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கிடுக்குப்பிடியாகவும் ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட போகுது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை நம்ம கவர்னருக்கு. காரணம் என்னன்னா, ஆதாரங்கள்லாம் என்ன ஆதாரம் கொடுப்பாரு? நீங்க நம்ம உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு இதில் எதை நிறுத்தி வைக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் நிறுத்தி வச்சுட்டேன்னு சொல்லுவார் அவரு கவர்னரு. நீங்க வந்து ரிக்கார்டா எல்லாத்தையும் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் கேட்குது. உச்சநீதிமன்றம் தெளிவா கேட்குது, எதுக்காக இந்த 12 மசோதாக்களை நிறுத்தி வச்சீங்க 3 வருஷமா? எதுக்காக 2 மசோதாக்களை மட்டும் நீங்க கவர்னர் இவருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கீங்க? ஜனாதிபதிக்கு அனுப்புறதுன்னா நீங்க அப்பவே அனுப்பியிருக்கலாமே. 3 வருஷம் கழிச்சு திருப்பி அவங்களுக்கு மசோதா ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? எந்த அடிப்படையில, எந்த ஆதாரங்கள் அடிப்படையில கவர்னருக்கு இதே மாதிரி ஜனாதிபதிக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் அடுக்கடுக்கு கேட்டிருக்கிறாங்க. பட் இந்த வழக்கை வந்து திங்கட்கிழமைக்கு 10ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கு. என்ன இந்த விஷயத்துல கவர்னருக்கு ஒரு பெரிய ஒரு குட்டு வரப்போகுது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இது கவர்னருக்கான குற்றம் இல்லை, இது மத்திய அரசுக்கான குற்றமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல உள்துறை செயலகத்துக்கும் ஒரு பெரிய சங்கடம் தான் இது, உள்துறை அமைச்சருக்கும் ஒரு சங்கடம் இதுல வரப்போகுது அப்படிங்கிறதா இப்ப எல்லாத்துடைய ஒரு கவலையா இருக்கு சந்திர. கண்டிப்பா சார். இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நேற்று 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து மாணவர் அணி, திமுக மாணவர் அணி சார்பில் வந்து ஒரு போராட்டம், யூஜிசியினுடைய திருத்த விதிகளுக்கு எதிர்த்து. அதில் வந்து அகிலேஷ் யாதவ் கலந்து கொள்கிறாரு, அப்புறம் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் கலந்து கொள்கிறாங்க, சிலர் கலந்து கொள்ளலை. இப்போ தமிழ்நாட்டில் சமூக நீதி, மாநில உரிமை போன்ற விஷயத்துக்கு திமுக போராட்டம் நடத்தி பல விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான விவகாரத்தை தேசிய அளவில் எடுத்துட்டு போறதுனால இந்தியா முழுக்க பரவுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்குறீங்க?
ஆமா. இந்த விஷயத்துல பிஜேபிக்கு பெரிய சங்கடம் தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பிஜேபி திமுகவ நசுக்கிறதாவும், திமுகவ வந்து இந்த நிதியெல்லாம் குடுக்காம ஒதுக்குறதுனால திமுக பயந்துரும் அப்படிங்கிறது மாரி பிஜேபி தரப்பு நினைக்கிறது. ஆனா, திமுகவும் ஸ்டாலினுடைய அந்த மூவ் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. காரணம் என்னன்னா, இந்த யுஜிசி விஷயத்துல நீங்க சாதாரணமா விடாம டெல்லியில ஒரு ஆர்ப்பாட்டத்த பண்ணி, அதுல எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது வந்து பிஜேபி எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு இதுல. இந்த ம். விஷயத்துல. நீங்க அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு என்ன காரணம்னா, திமுக வந்து இப்ப திமுக மேல தான் பிஜேபிக்கு ரொம்ப அடுத்த கட்ட கோபம். காங்கிரஸோட. ம். ஏன்னா, இது நேஷனல் லெவல் இஷ்யூனா கூட காங்கிரஸ் இது முன்னெடுக்கல. இத ம். திமுக தான் முன்னெடுத்து இந்த விஷயத்த பெருசா நடத்துறாங்க. இந்த ம். ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணதே திமுக தானே! அதுல ஆமா. மாற்றம் இல்ல. ஸோ நீங்க பிஜேபிக்கு ஈக்குவல் ஃபைட்டுங்கிறத திமுக பெருசா பண்ணுது. அத வந்து இதுதான் அவங்களால டாலரேட் பண்ண முடியல. யாரு? பிஜேபியால. மத்த எந்த மாநில அரசும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணல பிஜேபிக்கு. ஸோ அதனால இந்த விதத்துல ஸ்டாலினுடைய மூவ் வந்து அகில இந்தியா லெவல்ல உள்ள எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு அவரு பாராட்டுறாங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பிஜேபிக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னா, நீங்க பழைய க அதாவது முந்தைய அரசு மாரி ஒரு ஒரு என்ன சொல்றது? ஃபுல் மெஜாரிட்டியா இருந்தா பரவால்ல. இப்ப அந்த அளவுக்கு ம். இல்ல. நீங்க பீகாரும், நீங்க ஆந்திராவும் இந்த விஷயத்துல அவங்களுக்கும் இதுல பிரச்சனைகள் இருக்கு. நெறைய இருக்கு. நீங்க அவங்க 2 பேரும் வேற மாரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, பிஜேபி பிஜேபிக்கு பெரிய சங்கடம் தானே! ஸோ ம். ம். அதனால இந்த விஷயம் கவர்னர் விஷயத்த வந்து ரசிக்க மாட்டாங்க. இன் ஃபியூச்சர்ல. காரணம் ம். என்னன்னா, ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள்ல திமுக எடுக்கிற முடிவுகள் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடிய குடுக்குது. அதனால ம். நீங்க கவர்னருக்கு கண்டிப்பா ஒண்ணு இந்த உச்சநீதிமன்ற வழக்குகளுக்கு அப்புறம், வழக்கு தீர்ப்பு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கா வரப்போகுது. வந்ததுக்கப்புறம், ஒண்ணு கவர்னருக்கு ஒரு பெரிய கடிவாளம் போட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துல பிஜேபி இருக்கு. அப்படின்னு தான் நினைக்கிறேன் சந்திரன். கண்டிப்பா சார். இது ஒரு பொதுவான கேள்வி. இப்போ நாடாளுமன்றத்திலேயே ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் விலக்கு எந்த மாநிலங்கள் விரும்புதோ, நாங்க ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு விலக்கு குடுத்துருவோம். இது மாரி பல்வேறு விவகாரங்கள்ல மாநில உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய கல்விய வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரது கூட நாங்க தயார் தான் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து திமுகவினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு வராங்க. ராகுல் காந்தியினுடைய மனமாற்றத்துக்கும் அதுதான் காரணமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா உண்மைதான். இது நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ அதாவது திமுகவுடைய மேனிஃபெஸ்டோல இது வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டாரணும் அப்படிங்கிறதும், நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும் அப்படிங்கிறது 2மே இருக்குது. நம்மளுக்கு முக்கியமான கோரிக்கை. அதனால தான் நம்ம சொன்னது நாங்க ஆட்சிக்கு வந்தா ம். கண்டிப்பா க நீட்டு நீக்கத்திற்கான முதல் கையெழுத்து போடுவோம்னு சொன்னது காரணமே காங்கிரஸ் வந்துரும் அப்படிங்கிற அடிப்படையில தான் திமுக ஒரு முடிவு எடுத்து பேசுனுச்சு. ம். ஸோ ம். ம். இப்பதான் அதுக்கான விஷயங்கள் இப்பதான் தெரியுது. அதாவது காங்கிரஸ் இவ்வளவு நாள் அவ்வளவு ஒரு சீரியஸா எடுத்துக்கல. ம். நீட் விஷயத்த. இப்ப அடுத்தடுத்த நாள் ஆக ஆக தான் காங்கிரஸுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியுது. ம். பெங்களூரு அவங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்பதான் தெரியுது ராகுல் காந்திக்கு. இவ்வளவு ம். நாள் கொஞ்சம் அலட்சியமா தான் இருந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நினைக்க தோணுது நம்மளுக்கு. அதனால தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. திமுகவுடைய அந்த கோரிக்கையான கல்வி மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டாடணுங்கிறதையும், நீட் விலக்குங்கிறத காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு திமுக பாலிசிக்கு வந்துருச்சு அது. ம். இல்ல அது நீங்க சொன்ன மாரி தேவைப்பட்ட மாநிலங்கள் என்ன கேட்குறாங்களோ அவங்க செஞ்சு கொடுப்போங்கிற ஒரு அடுத்த ஃப்ளெக்சிபிளுக்கு இறங்கி வந்துருச்சு ம். காங்கிரஸ். அதனால இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நம்ம அத பார்க்க வேண்டியதா இருக்கு சந்திரன் இது. ம். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி சந்திரன். நன்றி.